ஒன் மோர் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் மேட்ச்சு மேற்பனைக்காடு வர்சஸ் ரெட் லெவன்ஸ் மாத்தூர். ஸோ மேற்பனைக்காடு வந்து டாஸ் வின் பண்ணி பவுலிங் சூஸ் பண்ணிட்டாங்க. 5 ஓவர் 4 bowler, ஒரு ஓவர் மட்டும் பவர் பிளே. ஸோ மேற்பனைக்காடு இங்கே பவுலிங்கில் இருக்காங்க, ரெட் லெவன்ஸ் மாத்தூர் பேட்டிங்கில் இருக்காங்க. ஸோ இந்த போல் மொத்தம் 4 டீமு. இது வந்து அடுத்த 2 டீமுக்கான ஃபர்ஸ்ட் ரவுண்ட் மேட்ச். ஸோ ஆல்ரெடி வந்து இளையராஜா மெமோரியல் வந்து ஒரு ரவுண்டை வின் பண்ணி டிசைடிங்கில் இருக்காங்க. இதில் வின் பண்ணுறவங்க அவங்களோட டிசைடிங்கில் மோதுவாங்க. ஓப்பனிங் பேட்ஸ்மேன் பாலா, நான் ஸ்ட்ரைக்கிங்கில் அஜய், ஒன் அண்ட் ஒன்லி பவர் பிளேயர் அதை போடுறதுக்கு சுதன். ஃபர்ஸ்ட் பால் ஒய்டு வித் 1 bounce, ரீபால் கரெக்டாக அடித்தார். குட் ஸ்டாப், ஓடி எடுக்கப்பட்ட 2. குட் ஷாட், கீழே இருந்து எடுத்தார் பேட்டை, வெளியே போயிடுச்சு 6. ஷார்ட் பால் இந்த மாதிரி கரெக்டாக அடிச்சிட்டாரு. முதல் 6 பாலா பேட்லேருந்து. அஜய் அண்ட் ஸ்ட்ரைக். ஒன் மோர் ஷார்ட் பால் பாடி லைனில். அனாமத்தா அங்கே ஒரு பவுண்ட்ரி. அஜய் சந்தித்த முதலே பவுண்ட்ரி. அன்னாதர் ஒன் ஷார்ட் பால் வெளில போயிடுச்சு 6. இந்த ஓவரில் 2வது 6 அஜய் பேட்லேருந்து 10 ரன் குயிக்கா. ஸோ ஃபஸ்ட்டு பவர் பிளே ஓவராக எக்ஸ்பென்சிவ் ஓவராக மாற்றிட்டு இருக்காங்க. ஒரு ஓவர் முடியல, ஸ்கோர் 20. விக்கெட் எதுவும் லூஸ் பண்ணல, நல்லா ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க மாத்தூர். ரஞ்சித் நீ பவுலர். ஷார்ட், ஸ்லாட்டில் இருந்த பந்து வெளியே போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். போல அந்த பக்கம் ஆப்போசிட் விண்டு. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் பால் விக்கெட்டோட ஸ்டார்ட் பண்ணுறார் ரஞ்சித். காலினி பேட்ஸ்மேன், 2 சைடு நல்லா ஆடுவார். வெல் பால், எக்ஸலண்ட் டெலிவரி. லெஃப்ட் ஆம் ஓவர் த சம்ஸ்லேருந்து ஒயிட் ஆக்கர் போடும்போது அது ஆடுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம், நிறைய வாட்டி சொல்லியிருக்கோம். பியூட்டிஃபுல் ஷாட். பந்து பிச் பண்ணுறதுக்கு முன்னாடியே பேட் அட்வான்ஸாக விட்டார். பவுண்ட்ரி, நல்ல ஷாட். ஷாட் நேருக்கு நேராக ஒரு 90 டிகிரி ஷாட். 1 bounce பவுண்ட்ரி. ஸோ இந்த ஓவர்லேயும் ஒரு பவுண்ட்ரி பதிவு பண்ணிட்டாங்க. 2 ஓவர் முடியல, ஸ்கோர் 30. ஒரு விக்கெட் வந்து ஓரளவுக்கு டீசெண்டாக ஸ்கோரை மெயின்டைன் பண்ணுறாங்க. மணி நீ பவுலர். பேட்டுக்கு வந்துச்சு பால் முன்னாடி. ஐயோ ட்ராப்பு, நல்லா ஆடிட்டு இருக்காரு அவர். கேட்சை பிடிச்சிருக்கலாம். ஷாட், ஸ்டாப் பண்ணல, ஓடிச்சு போயிடுச்சு. 1 more பவுண்ட்ரி. ஸோ காலி சுவிட்ச் நல்லா ஆடுவார்னு சொல்லி ஆல்ரெடி சுவிட்சில் முதல் பவுண்ட்ரி பதிவு பண்ணுறாரு. ஷோ அடிச்சிருவார்னு நினச்சேன், கரெக்டாக இருந்துச்சு அந்த இடத்துல. ஸோ டாட் பால் 2 எந்தி ஓவர். 2 ஓவர் முடியல, 3 ஓவர் முடியல, ஸ்கோர் 40. ஒரு விக்கெட் இருந்து முதல் ஓவரில் 20 ரன் வந்ததுக்கப்புறம் அடுத்த ஓவரில் 10 ரன் கொண்டு வராங்க தெளிவாக. ரஞ்சித் அவருக்கான 2வது ஓவர், மேட்சுக்கான 4வது ஓவர். லெஃப்ட் ஆம் ஓவர் ஸ்டம்ஸ்லேருந்து ஷாட், அல்வா ஓபி. ஒரு ஸ்டெப் இறங்கி போனதுக்கிட்ட நல்ல எலிவேஷன் கிடச்சிச்சு. ஸோ அஜய் இங்கே ரெஸ்பான்சிபிள் ஆடிட்டு இருக்காருன்னு சொல்லலாம். ஓப்பனிங் பேட்ஸ்மேன். சான்ஸ் ஃபார் பாலை பிடிக்கல. 2. சரியான அடி வரல, நொட்டுன்னு கேட்டுச்சு. இந்த மாதிரி யாராவது விரல அடி வாங்கியிருக்கீங்களா? நான்லாம் நிறையா வாட்டி வாங்கியிருக்கேன். கேட்ச் பிடிக்கும்போது அந்த விரலை மடக்கவே முடியாது. அதுக்கப்புறம் ஒரு 10 நாள் கழித்து தான் அது சரியாகும். ஷாட்டு பல்லார் நிறைஞ்சிட்டாரு. பியூட்டிஃபுல் ஷாட். ஒரு ஓவர்லேயும் ஒரு 4 பதிவு பண்ணிட்டு இருக்காரு காலி. இந்த ஓவரில் ஒரு பவுண்ட்ரி, போன ஓவரில் ஒரு பவுண்ட்ரி, அதுக்கு போன ஓவரில் ஒரு பவுண்ட்ரி. டாப்பே சான்ஸ் ஃபார் கேட்ச். நல்ல கேட்ச். பேட்ஸ்மேன் பார்த்தாரு, நல்லா இழுத்தார் முன்னாடி. கட்ரு பால், நல்ல டெலிவரி. 4 ஓவர் முடியல, ஸ்கோர் 53. 2 விக்கெட் இழந்து நல்ல ஸ்கோர். லாஸ்ட் 1 ஓவர் மோர். அஜித் இங்கே ஃபஸ்ட் இன்னிங்ஸ் லாஸ்ட் ஓவர் போடுறதுக்கு ஒரு ஃப்ளிக்கு, ஸ்டாப் பண்ண முடியல. ஓடிடுமான்னு பார்க்கலாம். ஓடிச்சு. ஒரு லக்கி பவுண்ட்ரி. 1 more பவுண்ட்ரி ஃப்ரம் அஜய் பேட்ல இருந்து. ஓப்பனிங் பேட்ஸ்மேன் உள்ளே வந்து ரெஸ்பான்சிபிளாக ஒரு 2 ஃபுல்லாக ஆடிட்டு இருக்காரு. லோட்டாஸ் ஒரு ஸ்டாப்.
டூ விட்டாங்க. ஐயோ வெரி க்ளோஸ் டு ஸ்டம்ப்ஸு. ஸோ ஃபுல் டாஸ் பால் கீழே எடுத்துட்டார் பேட்டை தெளிவாக. 1 more 6 அஜய் பேட்டில் இருந்து. வெல் பிளேட் அஜய். ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் பார்த்துட்டு இருக்கோம் ஒரு பேட்டில் இருந்து. மொத்தமாக ரெட் லெவன்ஸ் காரைக்குடி முதல் இன்னிங்ஸ் முடியல 69 இருக்காங்க. 70 ரன் டார்கெட் ஃபார் மேற்பண்ணைக்காடு. மேற்பண்ணைக்காடு டீமுக்காக ஓப்பனிங் பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக்கிங் இல்லை மணி, நாட் சேக்கில் கைலாஷ், ஒன் அண்ட் ஒன்லி பவர் பிளேவர் அதை போடுறது ஜமால். ஷாட் லோ டாஸாகவே எடுத்துட்டார் பேட்டில். ஸோ முதல் 6 பதிவு பண்ணுற பேட்ஸ்மேன் இந்த இன்னிங்ஸில் மணி. ஐயோ அகெயின் ஒரு ஷார்ட் பால் கரெக்டாக தான் சுற்றினார். நல்லா கம்பேக் ஜமால். another one ஃபுல் டாஸ். ஹைட் போயிருக்கு டிஸ்டன்ஸ் போயிருக்கான்னு தெரில, வெளியே போகல. ரிஸ்கி டெலிவரி. பசுபதி நீ பேட்ஸ்மேன். ஒன் லாஸ்ட் பால் பவர் பிளே ஓவரில். சரியா பண்ணல, ஸ்டாப் பண்ணல. லக்கி பவுண்ட்ரியான்னு பார்த்தா போயிடுச்சு. ஸோ 1 more பவுண்ட்ரி. இந்த முறை லக்கி பவுண்ட்ரியாக கிடச்சிருக்கு பசுபதி பேட்லேருந்து. பவர் பிளே ஓவரை 12 ரன் முடிவு கொண்டு வராங்க. ஒரு விக்கெட்லேருந்து. காலினி பவுலர் 4 ஓவருக்கு 58 ஆன். ஃபுல் பேஸில் ஒரு ஃபுல் டாஸ். ஹிப்னோ பால் வேறு கொடுத்துருக்குறாங்க. ஸோ 1 more லக்கி பவுண்ட்ரின்னு சொல்லலாம் இதை. போன பால் போய்டு ஃப்ரீட் கண்டினியூ ஆகுது. ஷார்ட் ஃபாஸ்ட்டாக போயிருக்கு, ஃப்ளாட்டாக பவுண்ட்ரி போயிருன்னு நினைக்கிறேன். ஸ்டாப் பண்ணல, ஸ்டாப் பண்ணியிருக்கலாம். பேக் டு பேக் பவுண்ட்ரி. ஸோ மொத்தம் ஒரு பால்லே வந்து பார்த்தீங்கன்னா 5-10 ரன் வந்துருக்கு. ஐயோ ஸ்லாட்டில் இருந்துச்சு பாலு. டாப்பே சான்ஸ் ஃபார் கேட்ச். 2வது விக்கெட் இழக்கிறாங்க மேற்பண்ணைக்காடு. ஹரினி பேட்ஸ்மேன். 2 ஓவர் முடியல, ஸ்கோர் 27. 2 விக்கெட் இழந்து. ஜமால் வந்திருக்கார், அவருக்கான 2வது ஓவர். 3 ஓவருக்கு 43 ஆனோம். குட் ஷாட். எக்ஸ்பெக்ட் பண்ணி நின்னாரு, கரெக்டாக வந்து விழுந்துச்சு அதுக்கேற்ற மாதிரி. ஸோ இந்த ஓவர்லேயும் முதல் பாலே பவுண்டரியோட ஸ்டார்ட் பண்ணுறாங்க மேற்பண்ணைக்காடு. இப்போ வரைக்கும் மேட்ச் நல்லா போயிட்டுருக்கு. 13 பந்தில் 31 ஓட்டங்கள் கொண்டு வந்திருக்காங்க. வெல் போல் கரெக்டாக போட்டார் மேலே க்ரீஸ் வரைக்கும். பாலும் எம்பலை குத்தி அண்டர்லேயே போயிடுச்சு. பிக் அப்பீல். ஐயோ எட்ஜு போட்டுருச்சுங்க. எட்ஜு போட்டு ஆப்போசிட்டில் போயிடுச்சு. இல்லைனா கரெக்டாக இது 4 போயிருக்கும், பின்னாடி அடிச்சிருக்கலாம். ஃபுல் டாஸ் பால் ஃபுல் பேஸில். போன பால் பவுண்டரி கிடச்சிருந்தா 10 ரன் ஆகிருக்கும் குயிக்காக. ஸோ இந்த ஓவர்லேயும் ஓரளவுக்கு 10 ரன் கொண்டு வந்துட்டாங்க டீசெண்டாக. மூணு ஓவர் முடியல, ஸ்கோர் 40. 2 விக்கெட் இழந்து. அவங்களுமே 3 ஓவர் முடிஞ்சப்போ 40. குணா வந்திருக்காரு இங்கே மேட்ச் ஓவர் போடுறதுக்கு. 2 ஓவருக்கு 30 ரன். இப்போ வரைக்கும் மேட்ச் சூப்பராக போயிட்டுருக்கு. நல்லா சேஸ் பண்ணிட்டுருக்காங்க அவங்களும். 10-10 ரன் கொண்டு வராங்க தெளிவாக. ஷாட் ஸ்லாட்டில் இருந்தப்போ வந்து குட் ஷாட். ஸோ கைலாஷ் மோஸ்ட்லி சைக்கிளில் வரல. அவர் வரும்போதெல்லாம் கண்டிப்பாக ஒரு பவுண்டரி, சின்ன பவுண்டரி அடிச்சிடுறாரு. ஸ்லோயர் ஒன் பாடி லைனில் பேக் டு பேக் நல்ல டெலிவரிஸ். ஸோ இப்போ அகெயின் ப்ரெஷர் பில்ட் ஆகுதுன்னு சொல்லலாம் பேட்ஸ்மேனுக்கு. ஷாட் கொஞ்சம் வித்தில் இருந்துச்சு, அதையும் கரெக்டாக அடிச்சிட்டாரு. ஃபஸ்ட்டு பாலுமே பெரிய லெவலெலாம் வித்தில் இல்லை, ஃப்ளாட்டாக தான் போச்சு. அந்த 6 ஃபாஸ்ட்டாக போச்சு. ஸோ அதே மாதிரி தான் இந்த பாலும். இடையில 2 பால் நல்ல பால் போட்டார். யாக்கர்லேருந்துக்கான ட்ரை கொஞ்சம் முன்னாடி விழுக, அதையும் கரெக்டாக அடிச்சார். கைலாஷ் பேட்லேருந்து வர 1 more 6 சேம் ஓவரில். மேட்ச் பால் ஃபுல் டாஸ் பால். ஹைட்டு போகிற டிஸ்டன்ஸ் போயிருக்கான்னு தெரியல, அசால்ட்டாக அடித்த மாதிரி இருந்துச்சு. வெளியே போகல. இது அடிச்சிருந்தா கரெக்டாக அடிச்சிருந்தா வெளியே போயிருந்துருக்கோம். ஃபுல் டாஸ் பாலை கொஞ்சம் நல்லா அடிக்கலன்னே சொல்லலாம். அந்த பாலை கரெக்டாக அடிச்சிருந்தாருன்னா கிளியர் ஆகிட்டு இருக்கும். 12 தான் அடிக்கணுன்ற மாதிரி, 11 தான் அடிக்கணுன்ற மாதிரி இருந்திருக்கும். மிஸ் பண்ணிட்டாரு. 4 ஓவர் முடியல, ஸ்கோர் 53. 3 விக்கெட் இழந்து. எஞ்சில் 1 ஓவருக்கு 17 ஆடணும். கைலாஷ் ஸ்ட்ரைட்டில் இருப்பார். லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஓவர் போகிறதுக்கு பாலாக வந்திருக்காரு. 1 ஓவருக்கு 17 ஆடணும். ஒரு வேரியேஷன் போலர். 6க்கு 17. ஷார்ட் பால்
ஃபம்பிள் 2 ஃபர்ஸ்ட் பால் 2 5-17 குட் ஷாட் பாலை வர விட்டு பலார் நிறைஞ்சிட்டார் லெக் ஸ்டம்பில் ஸோ முதல் 6 இந்த ஓவரில் முதல் 2 பாலில் 8 ரன் வந்துச்சு குயிக்கா ஸோ எஞ்சியில் 4 பாலுக்கு 9 ஓட்டங்கள் தேவை நாலு பாலுக்கு 9 எனக்கு நேராக லோட்டாஸ் பாலுக்கு வர முடியல அகைன் 2 அகைன் ஃபம்பிள் 3-7 ஷாட் கீழே இருந்து எடுத்துட்டாரு பேட்டை தெளிவாக பாலில் பெரிய லெவலில் பேச இல்லை பெருசாக திரும்பவும் இல்லை பாலு ஒரு மேட்சை சூப்பராக எடுத்துட்டாரு சொல்லலாம் கைலாஷ் 2 பாலுக்கு 1 ஓட்டங்கள் மட்டுமே தேவை 17 ரன் அடிக்கணுன்ற மாதிரி இருந்துச்சு 2 6 அடிச்சிருக்காரு இந்த ஓவர்லேயே 2 ஓடி எடுத்துருக்காரு எக்ஸலண்ட் பேட்டிங் 2க்கு 1 ஆடணும் பிளேடு அங்கே ஆளே இல்லை மேட்ச் வான் பை மேற்பண்ணைக்காடு எக்ஸலண்ட் பேட்டிங் ரெஸ்பான்சிபிள் இன்னிங்ஸ் கைலாஷ் வெல் பிளேட் உள்ளூர் கிரிக்கெட் சேனல் சார்பாக வாழ்த்துக்கள் மாலை அணிவித்து மரியாதை செய்யப்படுகிறது ஐஎஸ்பிஎல் விக்கி அவர்களுக்கு